ஓகே, யாருமே ஆன்சர் பண்ணல. யாரும் கரெக்ட் ஆன்சர் யாருமே பண்ணல. ஓகே, ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. குமரகுரு சார் ஆன்சர் செக் பண்ணுங்க. 1060 இல்ல. பிரசாந்த் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். A sum of rupees 10,000 is invested at the rate of 8% per year for 12 months. What is the compound interest if interest is compounded half yearly? 12 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 8% என்ற விகிதத்தில் ரூபாய் 10,000 முதலீடு செய்யப்படுகிறது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி செலுத்தப்படும் போது கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா 1 இயர் தான் பேங்க்ல வந்து அந்த பணத்தை போட்டிருக்காங்க. ஆனா வட்டி எப்படி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்க. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை தடவை வட்டி போடுவாங்க? 2 தடவை வட்டி போடுவாங்க. அப்போ 2 டைம் பீரியட் இருக்கும். அப்ப இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8% சொல்லியிருக்காங்க. சோ 8% டைம் பீரியட் 2 அப்படின்னா சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஷார்ட்கட்ல x plus y plus xy divided by 100 இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வட்டி வந்து கிடைச்சிரும். ஓகேவா? சோ 2 டைம் பீரியட்ங்கிறதுனால இந்த மாதிரி போடணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு? 8. ஓகேவா? சோ சாரி 8 இருக்கா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. இப்போ நமக்கு எவ்வளவு? அரை ஆண்டுக்கு ஒரு தடவை கூட்டுறாங்க. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டுறாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 போடணும். புரியுதா? இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப 8 டிவைடட் பை 2ங்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 4%. சோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பாதியா மாத்தணும். அப்போ டைம் பீரியட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 2 6 மாசம் இருக்கு. அப்ப 2 டைம் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அப்போ 4 plus 4 plus 4 into 4 divided by 100 கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும்? 4 4 8 8 plus இங்க என்ன இருக்கும்? 16 இருக்கும். சோ 16 ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளிச்சோம்னா 0.16. சோ 8 plus 0.16 உங்களுக்கு என்ன வரும்? 8.16 இருக்கும். இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய வட்டி. ஓகே, டோட்டல் அமௌண்ட் வந்து 100% எடுத்துக்கணும். டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் எவ்வளவு? 10,000. அப்ப 10,000 தான் 100%. 100% தான் 10,000 இருந்துச்சுன்னா இந்த 8.16க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. சோ கண்டுபிடிச்சா என்ன வரும்? 2 0 2 0 கட் ஆகிரும். இதை x ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 816 கிடைக்குமா? ஏன்னா இங்க 2 0 இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இந்த பக்கம் போயிடும். சோ அப்போ 816 ரூபாய் என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். சோ 816 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி வந்து 279. போன क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? ஓ 6 மந்த் கவனிக்கலையா கதிர்? ஓகே. ஸோ அரையாண்டுக்கு காலாண்டுக்கு வட்டி அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸ்ல பாருங்க. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே இதுல சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் பண்ணுங்க. யுவராஜ் 279 சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர் யுவராஜ். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். டோட்டல் வந்து கொடுத்துட்டாங்க. சியோடது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. மீனா மேம் 279 சொல்லியிருக்கீங்க. பிரசாந்த் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A sum of rupees 713 is divided into 3 parts A, B, C.
ரூபாய் இருக்கு. 3 பேர் பங்கு வைக்கிறாங்க. யாரெல்லாம் A, B, C 3 பேரும் அவங்களுக்குள்ள பங்கு வச்சுக்கிறாங்க. என்ன ரேஷியோலன்னு பாத்தீங்கன்னா 1/2 2/3 3/4. Then C is equal to C க்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 713 என்ற தொகையானது A, B மற்றும் C ஆகிய 3 பகுதிகளாக 1/2, 2/3, 3/4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. C இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு டைரக்டா இப்போ ஒரு ரேஷியோ வந்து ஒரு ஹோல் நம்பரா 2:3:4 இல்ல 5:6:7 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 713க்கு வந்து அந்த ரேஷியோ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, நமக்கு பிராக்ஷன்ல இருக்கு. சோ பிராக்ஷனை வந்து ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், மேல இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்லுவோம், அப்படிதானே? சாரி, நியூமரேட்டர்னு சொல்லுவோம். கீழ இருக்கிறது என்ன சொல்லுவோம், டினாமினேட்டர்னு சொல்லுவோம். சோ இத வந்து பகுதின்னு சொல்லுவோம், மேல இருக்கிறது என்ன சொல்லுவோம், தொகுதின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பகுதியில இருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 3 4. இதுக்கான எல்சிஎம் என்னது, 12. ஓகே, சோ இது வந்து எல்சிஎம்ல எப்படி ஷார்ட்கட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப 12. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 12 ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணி விடுங்க. அந்த ரேஷியோ ஃபுல்லா 1/2 இன்டு 12, அடுத்து 2/3 இன்டு 12, அடுத்து 3/4 இன்டு 12. எல்லாத்தையும் அப்படி 12 ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா அப்படி நமக்கு ஒரு ஹோல் நம்பரா கிடைச்சிருமா. 1 2 6 2 12. சோ திருப்பி 1 3 3 4 3 12, 6:8:9 கிடைக்கும். அப்ப ரேஷியோ வந்து 6:8:9 கிடைச்சிருது. அப்ப ஏக்கு வந்து 6 பங்கு கொடுக்கணும், பிக்கு வந்து 8 பங்கு, சிக்கு வந்து 9 பங்கு கொடுக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து டோட்டலா எவ்வளவு பங்கு, 9 8 17, 17 6 23 பங்கு. அப்ப அந்த 23 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 713 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். சோ 713. அப்போ 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன வரும், 713 டிவைடட் பை 23 போடலாம். சோ எத்தனை தடவை போகும், 3 டைம்ஸ் போகுமா, 3 தடவை போட்டா 69, திருப்பி 2 மிச்சம் இருக்கும், 31 கிடைக்கும். அப்போ 1 பார்ட் என்னது, 31. இப்ப யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க, C யோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. C யோட ஷேர் எவ்வளவு, 9 பார்ட். அப்போ 1 பார்ட் 31 னா 9 பார்ட் என்ன வரும், 31 into 9 279 rupees. ஓகே, 279 அப்படிங்கிறது ஆப்ஷன் B. சப்போஸ் B யோடது கேட்டாங்க அப்படின்னா 31 into 8 போடணும். A யோடது கேட்டாங்கன்னா 31 into 6 போடணும். சப்போஸ் A and B யோட வித்தியாசம் கேட்டாங்கன்னா 8 minus 6 என்னது 2. அப்ப 31 into 2 62 போடணும். ஓகே, சோ இந்த மாதிரி அந்த ரேஷியோல சம்ம முடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகே, இது நிறைய டைம் இந்த கான்செப்ட் வந்து லைவ் கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க சீக்கிரம். குமரகுரு சார் 1524 சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆன்சர் கரெக்ட் இல்லையே. யுவராஜ் ஆன்சர் பண்ணியிருக்காரு. சூப்பர் யுவராஜ். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. மீனா மேம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சீக்கிரம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி தானே. ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். அப்போ ப்ராஃபிட்னா என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துட போகுது. இல்ல ஒரு ஷார்ட்கட் ரெக்கார்டட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். எப்போ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னன்னா செல்லிங் பிரைஸ் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 டிவைடட் பை 2. இந்த ஷார்ட்கட்டும் ரெக்கார்டட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே, கார்த்திகா மேம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ரெண்டு இதுமே சொல்லிக் கொடுக்குறேன். நார்மல் மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன், ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதுல. ஓகே, the profit earned after selling an article for rupees 1754 is the same as loss incurred after selling the article for rupees 1492. What is the cost price of the article? ஒரு பொருளை ரூபாய் 1754க்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் பொருளை 1492க்கு விற்பதால் ஏற்படும் நஷ்டத்திற்கு சமமாக உள்ளது. அப்ப அதோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை படிக்கும் போதே புரியுதா, லாபமும் நஷ்டமும் சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், இதுதான் என்னது ப்ராஃபிட். லாஸ்ங்கிறது என்னது, நஷ்டங்கிறது என்னது, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ், இதுதான் உங்களுக்கு என்னது லாஸ். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளை 1754 ரூபாய்க்கு வித்தா லாபம் கிடைக்கும். அப்போ அதோட விற்ற விலை எவ்வளவு, 1754. சோ அப்போ செல்லிங் பிரைஸ் 1754. காஸ்ட் பிரைஸ் தெரியுமா, தெரியாது. ஓகேவா? இப்ப அதே பொருளை 1492 ரூபாய்க்கு விக்கிறீங்க. ஓகே, அதே பொருள் தான். அதே பொருள்னா அதோட அடக்க விலை மாறப்போதா, அதோட உண்மையான விலை மாறப்போதா, இல்ல. ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் அப்படின்னா அதை ஒருத்தங்க 130 ரூபாய்க்கு விற்கலாம், இன்னொருத்தங்க 120 ரூபாய்க்கு விற்கலாம். எப்படி பார்த்தாலுமே அதோட உண்மையான விலை மாற போறது இல்ல. அப்ப அதே பொருள் தான், அதோட காஸ்ட் பிரைஸ் அப்படிதான் இருக்க போது, செல்லிங் பிரைஸ் மட்டும் என்னவா மாறுது, 1492 மாறுது. இதனால என்ன ஆகுதுன்னா நஷ்டம் ஏற்படுது. அதனாலதான் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் போட்டிருக்கேன். ஓகே, சோ இது ரெண்டுமே என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த பொருளை 1754 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 அசம்ஷனுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதே பொருளை நஷ்டத்துல விற்கும் போது 100 ரூபாய் தான் நஷ்டம் ஆகுது. லாபமும் நஷ்டமும் ஈக்குவல். அதனாலதான் நான் இடையில ஈக்குவல் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிபி இந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. சோ அப்ப 2CP ஈக்குவல் டு 1754 பிளஸ் 1492 கிடைக்கும். 6 9 5 14க்கு 4 7 4 11 11 1 12. சோ திருப்பி என்ன கிடைக்கும், 32 46ன்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவல், 2CPக்கு ஈக்குவல். இதுல இருந்து சிபி ஈக்குவல் டு, சோ 32 46 டிவைடட் பை 2 போடும்போது 1623 கிடைக்கும். ஓகேவா? அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 1623. இதுதான் அதோட காஸ்ட் பிரைஸ். ஓகே, சோ இந்த மாதிரியும் நீங்க சால்வ் பண்ணலாம். இல்லனா இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்ததுமே எங்கெல்லாம் நீங்க வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்னு பாக்குறீங்களோ அப்ப பார்த்ததுமே என்ன பண்ணிரணும்னா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலா இருக்கு, சோ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கனாலே அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 டிவைடட் பை 2. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலா இருக்கும்போது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி இது பண்றதுக்கு நீங்க பார்த்ததுமே ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டா அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ்ங்கிறது செல்லிங் பிரைஸ் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 டிவைடட் பை 2. செல்லிங் பிரைஸ் 1ங்கிறது 1754, 2ங்கிறது 1492. சோ அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 எடுத்தா போதும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ டைரக்டா இந்த ஷார்ட்கட்லயும் நீங்க அப்ளை பண்ணி போடலாம். இல்ல இந்த மாதிரி புரிஞ்சுட்டும் போடலாம். ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ இதுலயும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ ரெண்டுல எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பார்த்திபன் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்.
ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A borrows a sum of 90,000 for 4 years at 5% simple interest. He lends it to B at 7% for 4 years at simple interest. What is his gain? Okay. So இது ஊர்லயே நடக்கும். ஒரு பெரிய ஆள் கிட்ட இருந்து ஒருத்தர் கடன் வாங்குவாரு. ஏங்கிற ஆள் கிட்ட இருந்து பிங்கிற ஆள் வந்து கடன் வாங்குவாரு. இவர் ஒரு பெர்சன்டேஜ் வட்டி போடுவாரு. இவர் ஒரு 5% வட்டி இவருக்கு போடுறாருன்னா இந்த பிங்கிற ஆள் என்ன பண்ணுவாருன்னா அவர் கடனுக்கு வாங்கி அதை 10 வட்டிக்கு விடுவாரு. 10% வட்டிக்கு விடுவாரு. ஓகேவா? சோ அவர் சிக்கு கொடுப்பாரு. அப்ப எப்படி பார்த்தாலுமே பிக்கு என்னது லாபம் தான். அப்படிதானே? ஏன்னா இவருக்கு ஒரு 5% மட்டும் கொடுத்தா போதும். இங்கேயும் அதே கதை தான். ஏ என்பவர் 5% தனி வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு 90,000 கடனாக வாங்குகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். சோ 90,000 ரூபாய் வாங்குறாரு. சோ 90,000 இன்ட்டு எவ்வளவு 5% தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. சோ 5/100 எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்ப இந்த 2 ஜீரோவையும் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன வரும்? 5 நாள் 20. சோ 9 2 18. அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 நாள் 20 2 இருக்கும். சோ 9 2 18. சோ 18,000 ரூபாய். அப்ப அவர் கொடுக்க வேண்டிய வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வட்டி மட்டும் 18,000 ரூபாய் வரும். 90,000 ரூபாய்க்கு 5% தனி வட்டி போட்டாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 18,000 ரூபாய் அவர் வட்டி கொடுக்கணும். வட்டி மட்டும் அவருக்கு எவ்வளவு? 18,000 ரூபாய். ஓகேவா? இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ அவர் கையில இருக்க 90,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அது அவர் என்ன பண்றாருன்னா அதாவது ஏ அவர் மட்டும் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த 18,000 ரூபாய் வட்டி மட்டும் கொடுக்கணும். இப்ப அதை இன்னொரு வகையில அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இன்னொரு ஆளுக்கு வட்டிக்கு கொடுக்குறாரு. அடுத்த லைன்ல பாருங்க, அவர் பிக்கு 4 ஆண்டுகளுக்கு 7%க்கு தனி வட்டியில் கடன் கொடுக்கிறார். அவர் வாங்கியிருக்கிறது 5% வட்டி. ஆனா பிக்கு 7% வட்டி போட்டு கொடுத்துடுறாரு. ஓகேவா? சோ இது ஒரு வகையான பிசினஸ் தான். இப்போ பி வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு பாருங்க. சோ அதே 90,000 ரூபாய், பிக்கு வட்டி எவ்வளவு? 7%. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. சோ 7/100 இன்ட்டு 4. சோ கட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 7 4 28, 9 8 72, 18 7 25. சோ 252 ஒரு டபுள் ஜீரோ இருக்கா? ஓகே. சோ 25,200. அப்போ பி கொடுக்க வேண்டிய வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய் அசலுக்கு பி கொடுக்க வேண்டிய வட்டி வந்து 25,200 ரூபாய். இப்ப பி என்ன பண்ணுவாங்க? இந்த 25,200 ரூபாயை கொண்டு போய் ஏ கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? சோ 25,200 வட்டி மட்டும் அதாவது அசல் வேற 90,000 ரூபாய் அசலும் கொடுக்கணும். இப்ப வட்டி மட்டும் கொடுத்தா 25,200 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? ஏ கிட்ட கொடுப்பாங்க. இப்ப ஏ வந்து ஒரு ஆள் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ ஒரு அவர் எக்ஸல் கூட வச்சுக்கோங்க. இந்த ஆள் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்ப ஏ வந்து அந்த 90,000 ரூபாய் அசலும் கொடுப்பாரு. அப்படிதானே? 90,000 ரூபாய் அசல் கொடுப்பாரு. அது போக 18,000 ரூபாய் வட்டியும் அந்த எக்ஸுக்கு கொடுத்துருவாரு. ஓகே. இப்போ பி வந்து ஏ கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பி வந்து ஏ கிட்ட கொடுக்க போகும்போது என்ன பண்ணுவாரு? ஏ கிட்ட இருந்து வாங்கின 90,000 ரூபாய் பிளஸ் அந்த வட்டி எவ்வளவு? 25,200. ஓகேவா? சோ இப்போ ஏ வந்து என்ன பண்ணுவாரு? எக்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை பி கிட்ட வட்டிக்கு விட்டுருக்காரு. இந்த பி வந்து அந்த வட்டியையும் அசலையும் கொண்டு போய் ஏ கிட்ட இப்ப கொடுத்துறாரு. 90,000 25,200. இப்ப ஏ என்ன பண்ணுவாரு? எக்ஸோட வீட்டுக்கு போவாரு. அசல் 90,000 கொடுத்துருவாரு. இப்ப 25,200 இவர் கையில இருக்கு. ஆனா ஏ கொடுக்க வேண்டியது எவ்வளவு? வெறும் 18,000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்ப ஏக்கு லாபம் எவ்வளவு? அந்த இதுல 25,200 மைனஸ் 18,000. 0 0 2 15 8 போனா 7 7,200 ரூபாய் அவருக்கு வந்து லாபம். ஓகேவா? எந்த ஒரு முதலுமே போடாம கடன் வாங்கி ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கி இன்னொரு ஆள் கிட்ட அவர் வட்டிக்கு கொஞ்சம் அதிக வட்டிக்கு விடும்போது அவருக்கு எவ்வளவு லாபம் இருக்கு? 7,200 ரூபாய் இதுல வந்து லாபம் இருக்கு. ஓகே. சோ அதுதான் இந்த கொஸ்டினோட இது. சோ புரியுதா? எக்ஸ்ங்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து இவர் கடன் வாங்குறாரு. வாங்கின காசை அப்படியே வட்டிக்கு விடுறாரு. என்னது? அதிக வட்டிக்கு விடுறாரு. இது 5%, 7% வட்டிக்கு கொடுக்குறாரு. சோ அப்ப இவர் ரிட்டர்ன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அசல் அந்த 90,000 18,000 இது மட்டும் தான் ஏ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். மீதி இருக்க 7,200 கொடுக்க வேண்டாம். அதை ஏ வச்சுக்கலாம். அதான் ஏயோட லாபம். ஓகே. சோ புரிஞ்சிருச்சா? இந்த கொஸ்டின்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதாவது கோட்டோட விற்ற விலை என்ன, அதுக்கப்புறம் ஷீப்போட விற்ற விலை என்ன, ரெண்டோட இதையும் ரேஷியோவா கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சீக்கிரம். ஷீப்போட காஸ்ட் பிரைஸ் வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. செம்மறி ஆடை எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஆடை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க காஸ்ட் பிரைஸ். ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, ஆனா அது கரெக்ட் ஆன்சர் இல்லையே. கரெக்ட் ஆன்சர் இல்ல. ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a villager buys a goat and a sheep together for rupees 14,250. ஒரு ஆடு வாங்குறாரு, ஒரு செம்மறி ஆடு வாங்குறாரு, ரெண்டும் சேர்த்து 14,250 ரூபாய்க்கு வாங்குறாரு. He sold a sheep at a profit of 10%. செம்மறி ஆடை வந்து 10% லாபத்திலையும், ஆடு வந்து 20% நஷ்டத்திலையும் விற்கிறாரு. if he sold both the animals at the same price. இப்ப ரெண்டையுமே ஒரே பிரைஸ்ல தான் அவர் என்ன பண்றாருன்னா விற்கிறாரு. then what was the cost price of the cheaper animal? அப்போ அந்த சீப்பான விலைக்கு, ரொம்ப கம்மியான விலைக்கு வித்திருப்பார் இல்லையா, அந்த விலங்கோட பிரைஸ் என்ன? கிராமவாசி ஒருவர் ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளை சேர்த்து ரூபாய் 14,250க்கு வாங்கினார். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டுக்கு ஒரு விலை இருக்கு, செம்மறி ஆட்டுக்கு ஒரு விலை இருக்கு. சோ நான் அதனால ஷீப் செம்மறி ஆட்டோட விலையை வந்து நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ஆட்டோட விலையை வந்து நான் ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சேம் பிரைஸ் அவங்க சொல்லல, ரெண்டையும் விற்ற விலை தான் சேம், ஆனா அதோட உண்மையான விலை வந்து வேற வேற. சோ ஷீப்போட பாத்தீங்க அப்படின்னா ஷீப்போடது வந்து எக்ஸ், கோட்டோடது வந்து ஒய். இதோட பிரைஸ் வந்து எக்ஸ் ரூபாய்க்கு வாங்குறாரு, இதை வந்து ஒய் ரூபாய்க்கு வாங்குறாரு. ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு? 14,250க்கு வாங்குறாரு. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 14,250. ஓகே, சோ இப்ப என்ன செய்ய சொல்றாங்க, அவர் செம்மறி ஆடுகளை 10% லாபத்திலும், செம்மறி ஆடை வந்து 10% லாபத்துல விற்கிறாரு. செம்மறி ஆட்டோட விலை என்னது? எக்ஸ். அப்போ 10% லாபம்னா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாரு? 110 அப்படிதானே? 110 தானே எடுப்போம். லாபம்னா 100 கூட ஆட் பண்ணிடுவோம். அப்ப எக்ஸ் இன்டூ 110 டிவைட் பை 100 போடுவீங்க, 0 கட் ஆகிரும். அப்போ 1.1x இருக்கும். இதோட செம்மறி ஆடோட விற்ற விலை எவ்வளவு? 1.1x. அடுத்து என்ன சொல்றாங்க? கோட். சோ கோட்டோட விற்ற விலை எவ்வளவு? இதோட உண்மையான விலை வந்து ஒய். அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? 20% நஷ்டத்துல விற்கிறாங்க. அப்போ ஒய் இன்ட்டு 80 டிவைட் பை 100 போடலாம். அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்க அப்படின்னா 0.8y கிடைக்குமா? அப்ப இதோட விற்ற விலை எவ்வளவு? 0.8y. அவர் 2 விலங்குகளையும் ஒரே விலையில் விற்றால், இந்த விற்ற விலையும் சேம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? புரியுதா? இதுதான், இந்த லைன் தான் இங்க ரொம்ப முக்கியம். 2 விலங்குகளையும் ஒரே விலையில் விற்றால், ஓகேவா, ஒரே பிரைஸ்ல தான் விற்கிறாரு. அப்போ மலிவான விலங்கின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்போ 1.1x ஈக்குவல் டு 0.8y இருக்கும். இதுல என்ன எப்படி எழுதலாம்? x by y ஈக்குவல் டு 8/11 எழுதிடலாமா? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இதுவும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. XY யோட ரேஷியோ வந்து x வந்து 8 பார்ட், y வந்து 11 பார்ட் நம்ம கொண்டு வந்தோம். இங்கதானே நம்ம அசியூம் பண்ணிருக்கோம் xங்கிறது அதோட உண்மையான விலை, யாரு? செம்மறி ஆட்டோட உண்மையான விலை. ஒய்ங்கிறது ஆடோட உண்மையான விலை. ஓகேவா? அப்போ செம்மறி ஆட்டோட உண்மையான விலை 8 பார்ட், 8 பங்கு இருக்கு. ஆட்டுக்குட்டி ஆட்டோட உண்மையான விலை பாத்தீங்கன்னா 11 பங்கு இருக்கு. புரியுதா? இப்ப ரெண்டும் சேர்த்து எனக்கு எவ்வளவு? 14,250. அப்ப x பிளஸ் ஒய்னா எவ்வளவு? 8 பிளஸ் 11 19. 19 பார்ட் தான் 14,250 இருந்துச்சுன்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 1 பார்ட் என்ன வரும்? 7 தடவை போகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சைட்ல இந்த மாதிரி டிவைட் பண்ணிருங்க. சோ 19 7 டைம்ஸ் 9 7 63, 7 7 13, 133, 12ல 3 போனா 9. சோ 0 5. சோ 5 டைம்ஸ் போகும், திருப்பி ஒரு 0 இருக்கு. சோ 750. 1 பார்ட்ங்கிறது 750. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மலிவானது
எது வந்து கம்மி பிரைஸுக்கு வித்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எதை கம்மி பிரைஸுக்கு வாங்கியிருக்காங்க, சாரி வித்திருக்காங்க இல்ல, எதோட விலை கம்மியானது, எக்ஸோட விலை தான் கம்மியானது. எக்ஸ் தான் நாம என்ன அசியூம் பண்ணோம், ஷீப்னு அசியூம் பண்ணோம். அப்ப எக்ஸ் தான் இவ்வளவு 8 பார்ட், 1 பார்ட் 750னா 8 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. 750 இன்டு 8 0 8 5 40 56 4 60 6000 ரூபாய். அப்ப கம்மி விலைக்கு வித்ததோடது 6000 ரூபாய். அதிகமான விலைக்கு வித்த விலங்கோட இது எவ்வளவு, 750 750. சோ 5 7 5 12, சோ 8, சோ 8250 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. சோ இதுதான் என்னது, ஆட்டோட விலை, அதாவது அதிகமான பிரைஸுக்கு வித்தது. ஓகே, சோ இப்ப புரிஞ்சிருச்சா? ரேஷியோவா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரேஷியோல கிடைச்சிடும். அதை வச்சு ஈஸியா நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 11ல 3 போனா 11ல 8 போனா 3. அப்போ 1 பார்ட் 750னா 750 இன்டு 3 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டோட பிரைஸுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். எக்ஸோ ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஷார்ட்ஸ்லயே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம யூடியூப்லயே சால்வ் பண்ணிருக்கோம். யூடியூப் ஷார்ட்ஸ்லயே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாமே விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். குமரகுரு சார் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷனை, அதாவது ரேஷியோவை மாத்தி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ என்னன்னு கொண்டு வரணும், அவ்வளவுதான். பிரசாந்த் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. பிரபா ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. செவன் எக்ஸ் பிளஸ் 9y டிவைடட் பை 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 19/8 அப்படின்னா எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ என்ன, அதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 7x பிளஸ் 9y டிவைடட் பை 3x மைனஸ் 4y ஈக்குவல் டு 19/8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8 இன்ட்டு 7x பிளஸ் 9y ஈக்குவல் டு 19 இன்ட்டு 3x மைனஸ் 4y கிடைக்கும். ஸோ இதுல உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56x பிளஸ் 52y ஈக்குவல் டு 19 இன்ட்டு 3 57x மைனஸ் 19 இன்ட்டு 4 76y வரும். கரெக்ட் தானே? ஸோ 76y. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்து, இல்லைன்னா எக்ஸ் இங்க கொண்டு வாங்க. இங்க தானே சின்ன நம்பர் இருக்கு. ஸோ இங்க உள்ள எக்ஸ் இங்க கொண்டு வாங்க, இங்க உள்ள ஒய் இங்க கொண்டு வாங்க. 56 57 மைனஸ் 56x கிடைக்கும். எப்படி வரும்னா 57x மைனஸ் 56x ஈக்குவல் டு 52y பிளஸ் 76y இருக்கும். ஏன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிளஸ் ஆகிரும். ஸோ அப்போ இதுல 57 மைனஸ் 56 1. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 2 8, ஸோ 7 5 12 128 வருதா? நான் எது தப்பு பண்ணிட்டேனா? 19 இன்ட்டு 4 76, ஸோ 6 2 8 148 வருது. ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? 19 3 57 76, ஸோ 8 9 72. சாரி, இங்க ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. 8 9 72க்கு 52 போட்டிருக்கேன். ஸோ 72, ஸோ 72 இங்க 72ங்கும் போது 148, ஸோ 148y இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 148 டிவைடட் பை 1 சொல்லலாம். எல்லா நம்பருக்கு கீழேயும் 1 இருக்குதா அர்த்தம். அப்ப இதோட ரேஷியோ 148:1 சொல்லலாம். ஃபிராக்ஷன்ல 148/1 சொல்லலாம். ஓகே, கிளியரா? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ பாலாஜி சார். ஆக்சுவலா சேட் பண்றதும் நான் சால்வ் பண்றதும் வேற வேற பேஜ்ல இருக்கும். இல்லைன்னா உங்களோட சேட்டை கரெக்டா பார்த்துட்டு நான் அப்பவே கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட கமெண்ட் ரீட் பண்றதுக்கு ஒரு பேஜ் வரணும், கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு பேஜுக்கு நான் போகணும். சீக்கிரம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடிக்கடி ரயில்வேல கேட்கக்கூடிய கொஸ்டின். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். பாலாஜி ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பிரபா ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகே. மீனா மேம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே. எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The difference between a number and 1/3 of that number is 2 to 8. What is 20% of that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு எண்ணுக்கும் அந்த எண்ணின் மூன்றில் ஒரு பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் 228 எனில் அந்த எண்ணின் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதோட 1/3 1/3 ஆஃப் தட் நம்பர். ஸோ அந்த நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ல இருந்து 1/3 எடுத்து கழிச்சிங்கன்னா the difference between. ஸோ டிஃபரன்ஸுக்கு மைனஸ் போட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பருக்கு நான் எக்ஸல் போட்டேன், அதோட 1/3. ஸோ 1/3 எடுத்தோம் அப்படின்னா அது 228. ஸோ இப்போ நமக்கு 20% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ அந்த நம்பர் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 வரும். 3x மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x. 2x equal to 228 இருக்கும். ஸோ கட் பண்ணீங்க அப்படின்னா 112 இருக்கும். அப்போ x is equal to 112 into 3. சாரி 114. ஸோ 114 into 3 இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னது, அந்த நம்பர். எனக்கு அந்த நம்பர் கேட்கல, அதோட 20% கேட்டிருக்காங்க. ஸோ அதோட 20% போது 114 into 3 into 20 divided by 100 போடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 0 0 கட் பண்ணிடலாம். அப்போ 114 into 6 6 4 24 6 2 8. ஸோ 684 இருக்கும். இங்க ஒரு 0 இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்க அப்படின்னா 68.4. இதுதான் அந்த நம்பரோட 20%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. புரியுதா? ஒரு நம்பர் அதோட 1/3 அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 228. இதை ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சிம்பிளான கால்குலேஷன் தான். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாக்குறதுக்கு தான் ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணலையா விக்னேஷ்? ஆக்சுவலா 1 வீக்கா எனக்கு ஃபீவர். இன்னைக்கு தான் சரி லைவ் கண்டக்ட் பண்ணுவோமேன்னு பார்த்தேன். நான் கண்டிப்பா இன்னைக்கு இப்பவே பார்த்துடுறேன் உங்களோட மெசேஜ. விக்னேஷ், நீங்க இன்னொரு மெசேஜ் அனுப்புங்களேன். ஆக்சுவலா நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் அனுப்புறதுனால உங்க மெசேஜ் கொஞ்சம் கீழே தள்ளி போயிருக்கும். ஸோ அது உங்களோட நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, நான் பார்க்குறேன். யுவராஜ் 14.29 சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாவே ஃபீவர் தான். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதான் சரி லைவ் ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் இன்னைக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணேன் நான். நீங்க இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா உங்க நம்பர் எதுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு அது கீழே போயிடுச்சு ரொம்ப.
ஓகே, பாலாஜி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, பிரபா ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, மீனா மேம் 14.29 சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இது ரொம்ப ஈஸி தான். யாராவது ஒருத்தங்களை வந்து 100% அசியூம் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே விக்னேஷ், ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Rumi earns 40% more wages than those earned by Erika. So எரிகான்னு ஒருத்தி இருக்கா, அவ வாங்குறதுல இருந்து, எரிக்காவோ எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ வாங்குறதுல இருந்து ஒரு 40% அதிகமா ருமி வாங்குறாங்க. சார்லஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து 60% மோர் வேஜஸ் தேன் எரிகா. ஓகேவா? ஸோ எரிகா வாங்குறதுல இருந்து 60% அதிகமா வாங்குறான். வாட் பர்சன்டேஜ் ஆர் த வேஜஸ் ஏர்ன்ட் பை சார்லஸ் மோர் தேன் தோஸ் ஏர்ன்ட் பை ருமி? ருமியை விட சார்லஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா வாங்குறான்? ஓகேவா? ஸோ எரிகா சம்பாதித்ததை விட ரூமி 40% கூடுதல் ஊதியம் பெறுகிறார். ஸோ எரிகாவை நாம எப்படி எடுத்துக்கலாம்? 100 rupees வாங்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ ருமி எவ்வளவு வாங்குவா? ருமி வந்து அவள்ல இருந்து ஒரு 40% அதிகம். அப்ப 100ல இருந்து ஒரு 40% அதிகம்னா எவ்வளவு வரும்? 140 rupees வாங்குவா. ஓகே, அடுத்து ஏரிகா சம்பாதித்ததை விட சார்லஸ் வந்து 60% அதிக ஊதியம் பெறுகிறார். சோ சார்லஸ் இவளை விட 60% அதிகம். எரிகாவோடது 100 ரூபாய், அப்ப சார்லஸோடது 60% அதிகம்னா எவ்வளவு வரும்? 160 வரும். ஓகே, சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ரூமி சம்பாதித்ததை விட சார்லஸ் பெற்ற ஊதியம் எவ்வளவு சதவீதம் அதிகம்? சோ ரூமி இருக்கா இல்லையா, சோ அவள் எவ்வளவு வாங்குறா? 140 ரூபாய் வாங்குறா. இல்லைன்னா இதை இன்னும் கட் பண்ணி ரேஷியோவானாலும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே பெர்சன்டேஜா வச்சுனாலும் சால்வ் பண்ணலாம். இல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் 0 கட் பண்ணிட்டு சோ 7:5:8 வரும். சோ இப்படியும் நீங்க பண்ணலாம். சோ அப்ப ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? சோ 0 கட் பண்ணிருங்க. கட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயும் 2ஆம் வாய்ப்பாடு காமனா இருக்கு. சோ 7 2 14, 5 2 10, 8 2 16. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூமி சம்பாதித்ததை விட சார்லஸ் பெற்ற ஊதியம் எவ்வளவு சதவீதம் அதிகம்? ரூமியோட சேலரி எவ்வளவு? 7 ரூபாய். சார்லஸோடது எவ்வளவு? 8 ரூபாய். எவ்வளவு அதிகமா வாங்குறா? 1 ரூபாய் அதிகமா வாங்குறா. யார்ல இருந்து? ரூமில இருந்து. சோ அப்ப அவளை கீழே போட்டுருங்க. சோ டிவைடட் பை 7 பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டு 100. அப்போ 1/7 இன்டு 100 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பெர்சன்டேஜ்ல அந்த டேபிள்ல சொல்லி கொடுத்திருப்பேன். இதை நம்ம ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 14.28% எழுதலாம்னு சொல்லியிருப்பேனா? சாரி, அந்த 14.28% தான் நம்ம ஃபிராக்ஷன்ல 1/7 சொல்லுவோம். அப்போ 1/7 இன்டு 100 14.28 எழுதலாம். சோ இங்க 29 இருக்கு. சோ இந்த ஆப்ஷனே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ பெர்சன்டேஜ் கிளாஸ்ல ஒரு டேபிள் இருக்கும், அதுல சொல்லி கொடுத்திருப்பேன் 14.28% இருக்குன்னா அத ஃபிராக்ஷன்ல நாம 1/7 எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ அதேதான் இங்க 1/7 இருக்கா? 1/7% இருக்கு, அத 14.28 நாம மாத்திக்கலாம். இல்ல நீங்க கட் பண்ணீங்கனாலும் இதே 14.28 தான் வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான क्वेश्चन, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி क्वेश्चन நம்ம நிறையவே பார்த்தாச்சு. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். யுவராஜ் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. கோபி ஆன்சர் பண்ணிருக்காரு ஆப்ஷன் ஏ. ஓகே, பிரசாந்த் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காரு. பார்த்திபன் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. An article is sold for rupees 560 after two successive discount of 30% and 20%. What is the market price of the article? ஒரு பொருள் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சாரி, ரூபாய் 560க்கு விற்கப்படுகிறது. 30% மற்றும் 20% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு 560க்கு விற்கப்படுகிறது. சோ क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளானது 30% மற்றும் 20% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு ரூபாய் 560க்கு விற்கப்படுகிறது. பொருளின் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பொருளோட குறித்த விலை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுலதான் நாம என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இங்கிலீஷ்ல மார்க் பிரைஸ்னு சொல்லுவோம். சோ மார்க் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்?
30%. ஸோ டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணணும், 100ல இருந்து கம்மி பண்ணணும். ஸோ அப்போ 100 minus 30, 70 divided by 100. ஸோ திருப்பி 20%, 100 minus 20, 80 divided by 100 பண்ணணும். கடைசி எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறோம், 560 ரூபாய்க்கு. ஓகே, இந்த மார்க் பிரைஸ்ல இந்த தள்ளுபடி எல்லாம் கொடுத்தது போக கடைசி 560 ரூபாய்க்கு விற்கிறோம். சோ இந்த 20 நாம கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததுல என்ன பண்ணலாம், இங்க 7 இருக்கு, இங்க 8 இருக்கு, 8 7 56. சோ அப்படியே கட் பண்ணிடலாமா, அந்த 7 8ஐயும் இந்த 56ஓட கட் பண்ணிடலாம். அப்ப மார்க் பிரைஸ் என்ன வரும் உங்களுக்கு, 10 into 100. சோ 1000 rupees வரும். அப்ப அதோட குறித்த விலை எவ்வளவு, 1000 ரூபாய். 1000ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ இது இந்த பக்கம் கொண்டு போய் தான் கட் பண்ணணும் இல்ல, இப்படி டைரக்டாவே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन ஓபன் பண்றேன். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस, ரயில்வேல ஆர்பிஎஃப் எஸ்ஐல கேட்ட क्वेश्चंस. சோ இன்னும் லெவல் இருக்கு. மேபி இந்த ஷிஃப்ட் ஈஸியா கூட இருந்திருக்கலாம், ஈஸி டு மாடரேட் ஷிஃப்டா இருந்திருக்கலாம். சோ நம்ம எல்லா லெவலுமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லெவல் ஓகே தான், ஒரு 70% क्वेश्चंस வந்து இந்த லெவல்ல தான் கேட்பாங்க. மீதி ஒரு 10% கொஞ்சம் மாடரேட்டா கேட்பாங்க. ஒரு 70% எப்பவுமே எக்ஸாம்ல ஈஸியா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஈஸியான क्वेश्चंस எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चन நிறைய பிராக்டீஸ் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चनும் 1 மார்க் தான், கஷ்டமான क्वेश्चनும் 1 மார்க் தான். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியான क्वेश्चनக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குமரகுரு சார் ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. ஓகே, மீனா மேம் 28.5 சொல்லிருக்கீங்க. ஆனா யாருமே இன்னும் கரெக்ட் ஆன்சர் சொல்லல. பாலாஜி 28.5 சொல்லிருக்கீங்க. ஏன் எல்லாருமே தப்பா ஆன்சர் பண்றீங்க? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. யுவராஜ் 31.5 சொல்லியிருக்காரு. ஓகே, சூப்பர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரொம்ப ஈஸி, டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். எல்லாருமே 31.5 சொல்லிருக்கீங்க. சூப்பர் ஸ்ரீவைகுண்டம், சூப்பர் முத்துக்குமார். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A pipe can fill a tank in 18 hours. Due to a leak in the bottom, it is filled in 42 hours. If the tank is full, how much time will the leak take to empty it? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழாய் ஒரு தொட்டியை 18 மணி நேரங்களில் நிரப்பும். ஓகேவா? சோ அது நிரப்புறத வேணா நம்ம ஏன் அசியூம் பண்ணிக்கலாம். 18 மணி நேரத்துல நிரப்பும். அதன் அடியில் உள்ள கசிவின் காரணமாக 42 மணி நேரத்தில் நிரப்பப்பட்டது. சோ அதுல கசிவு இருக்கிறதுனால எவ்வளவு நேரத்துல நிரப்புறாங்க, 48 மணி நேரத்துல நிரப்புறாங்க. ஓகேவா? சோ கசிவின் மூலம் எவ்வளவு நேரத்தில் தொட்டி வந்து காலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ எப்போ காலியாகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தொட்டி நிரம்பி இருந்தால் கசிவின் மூலம் எவ்வளவு நேரத்தில் தொட்டி காலியாகும். சோ டோட்டலா 42 மணி நேரத்துல தொட்டி வந்து நிரப்பப்படுது. சோ கசிவை வந்து நம்ம வந்து பீன் வேணா வச்சுக்கலாம். சோ கசிவோடது நமக்கு தெரியாது. இல்லனா எப்படி பண்ணிருக்கேன்னா, டைரக்டா நாம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, 1/18. சோ இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். 1/18 plus 1/x equal to 1/42 போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்ல எல்சிஎம் மெத்தட்லயும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ டைரக்டாவே என்ன பண்ணிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏ வந்து ஃபில் பண்ணது, இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா a minus b வந்து கொடுத்திருக்காங்க. a minus bங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொட்டில தண்ணியும் விழுந்துட்டு இருக்கு, கீழே கசிவும் இருக்கு. அதையும் மீறி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொட்டி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப கசிறதுக்கு ஆகக்கூடிய நேரம், அந்த bங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்படி டைரக்டாவும் நீங்க வந்து இது பண்ணலாம். ஓகே, சோ 1/18 1/x, x ஓட வேல்யூ தானே வேணும். சோ 1/x is equal to 1/42 minus 1/18 வரும். இத வந்து மைனஸ்ன்னு போடணும். ஏன்னா இங்க கசிவு இருக்கு இல்லையா, அதனால. சோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஈஸி தான், டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் தான். நான் நிறுத்தி நிதானமா இன்னொரு டைம் சொல்றேன். ஆக்சுவலா நான் ஸ்பீடா சால்வ் பண்ண போனேன், அதனாலதான் எல்லா கான்செப்டையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னன்னா, ஒரு தொட்டி இருக்கு,
அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலையை முடிப்பாங்கன்னு பாத்துருக்கோம் இல்லையா? சோ ஒரு இது என்ன பண்ணுதுன்னா பைப் வந்து ஃபில் பண்ணுது, இன்னொன்னு வந்து அடியில ஒரு ஓட்டை இருக்கு, இது வழியா தண்ணி வந்து லீக் ஆகுது. ஓகேவா? சோ இதால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 18 மணி நேரத்துல அது வந்து தொட்டியை நிரப்பும். லீக்கேஜ் இருக்கிறதுனால 42 மணி நேரம் வந்து தொட்டி வந்து என்ன ஆகுது, நிரம்புது. அப்போ தொட்டி கசியறதுக்கு ஃபுல்லா காலி ஆகுறதுக்கு, அந்த கசிவின் மூலம் காலி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் நாம? ஃபர்ஸ்ட் இருக்கிறது A வந்து 18 hours போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்கு? A minus B. சோ அது வந்து 42 போட்டுக்கலாம். சோ இது ரெண்டுக்கும் LCM எடுங்க. 18 and 42. LCM எடுத்தா என்ன வரும்? 126 வருமா? சோ 18 and 42 வந்து 126 தான் நினைக்கிறேன். ஓகே. சோ 6 3 18, 1 3 3, 4 3 12. சோ 60 16 14 into 6, 6 4 24, 84 into 3, 4 3 கரெக்ட் தானே? 4 3 12. சோ இன்னும் LCM எடுக்கிறேன். அது 1 3 3, 6 3 12. சோ கரெக்ட் தானே LCM? 84 into 3. சோ இன்னுமே எடுக்கலாம். 3 2 6, 7 2 14, 21. சோ 21 into 6 126. அதாவது LCM ஷார்ட்கட்ல நான் கரெக்டா சொல்லிட்டேன். நார்மல் மெத்தட் எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. சோ 126. அப்ப இத 126 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 7 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 126 மாத்தணும் அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு B தான் வேணும். அப்படிதானே? சோ B தானே வேணும். அப்ப இதுல இருந்து இத மைனஸ் பண்ணலாமா? சோ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட அந்த கசியக்கூடிய ஓட்டையோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். சோ அப்போ B தான் அந்த கசியக்கூடிய ஓட்டை. சோ அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 7 - 3 4. அப்ப என்ன வரும்? B யோட கெப்பாசிட்டி திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. ஓகே. சோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 126. அப்போ 126 டிவைடட் பை 4 போடும்போது 3 நாள் 12. சோ ஒரு நாள் 4 வரும், திருப்பி 5 நாள் 20. சோ 31.5 hour ஆகும். ஓகே. சோ அந்த இது ஃபுல்லா காலி ஆகிறதுக்கு 31.5 மணி நேரம் ஆகும். ஓகே. கிளியரா? சோ இதுல டவுட் இருக்கா? சோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அதாவது என்ன பண்ணுவோம்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிப்பாங்க. அப்ப அந்த ஒருத்தன் மட்டும் வேலை பார்த்தா இவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணுவான். அந்த ஓகே. சோ இது வந்து டோட்டலா ஃபில் ஆயிருச்சு. அப்ப தண்ணியும் விழுந்திருக்கு, அடியில லீக் ஆகியும் இருந்திருக்கு. சோ 42 hours ஆகியிருக்கு. அப்ப எனக்கு லீக்கேஜ் மட்டும், அது கசியக்கூடிய இது டைமிங் மட்டும் வேணும். ஃபுல்லா தொட்டி காலி ஆகிறது மட்டும் வேணும். அதனால இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா B யோட வேல்யூ கிடைச்சிடும். சோ அதுதான் 31.5 hour. ஓகே. அடுத்த क्वेश्चन ஓபன் பண்றேன். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? அது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். நான் தான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் நினைக்கிறேன். சோ ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பண்ணி எடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட லெவல் வந்து சேமா தான் இருக்கும். SI யோடதும் NTPC யோட லெவலும் சேமா தான் இருக்கும். ஓகே. எல்லாருமே 1200 சொல்லியிருக்கீங்க. ஓகே. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. What is the simple interest on rupees 10,000 at the rate of 6% per annum for 2 years? ஆண்டுக்கு 6% என்ற விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,000க்கான தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ PNR divided by 100. இந்த ஃபார்முலாலாம் எக்ஸாம் எழுதவே வேண்டாம். டைரக்டா பார்த்ததுமே அசல் வந்து 10,000. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6, டைம் பீரியட் வந்து 2. சோ 20 கட் ஆகிரும். அவ்வளவுதான். 6 2 12, 1,200 ரூபாய். அப்ப வட்டி எவ்வளவு? 1,200. சோ 1,200ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. யுவராஜ் 96.8 சொல்லியிருக்கீங்க. சூப்பர் யுவராஜ். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர் குமரகுரு சார். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. பிரசாந்த் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே. சோ ஒரிஜினலா இருக்கிறத 100ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான்.
ஒரிஜினலா அந்த கிராமத்துல 100 பேர் இருக்காங்க நான் அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதை கரெக்டா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? இன்னும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கும் 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இன் அ வில்லேஜ் த பாப்புலேஷன் டிக்ரீசஸ் பை 20%, increases by 10% and increases by 10%. The new population is what percentage of the original population? ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 100% மக்கள் இருக்காங்க. ஓகேவா? சோ அதுல என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20% என்ன பண்றாங்க? இது வந்து ஒரிஜினலா இருக்கிறவங்க. இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஒரிஜினலா இருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20% கம்மியாகுது. 20% கம்மியான என்ன வரும்? 80 டிவைட் பை 100 போடணும். அடுத்து ஒரு 10% அதிகமாகுது. ஸோ 110 டிவைட் பை 100 போடணும். அடுத்து ஒரு 10% அதிகமாகுது. ஸோ 110 டிவைட் பை 100. அதிகமானா 100 கூட ஆட் பண்ணுங்க. கம்மியானா 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அப்போ புதிய மக்கள் தொகை வந்து பழசுல இருந்து எத்தனை சதவீதம் இருக்கு? எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்கு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. சோ 3 ஜீரோ கட் பண்ணி விட்டுறலாம். சோ 11 11 121. சோ 8ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 2 16. சோ 9 968. கீழே ஒரு ஜீரோ இருக்கு. சோ அப்ப 96.8. அப்போ பழசு 100 இருந்திருக்காங்க, புதுசு எவ்வளவு இருந்திருக்காங்க? 96.8%. ஓகேவா? அப்போ பழசுல பாத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருப்பாங்க? 96.8. ஓகே, 96.8%. எப்படி பார்த்தாலும் அதான வரப்போகுது. சோ 96.8 ஒரிஜினல் எவ்வளவு? 100%ங்கிறதுனால இன்ட்டு 100 போடுவோம். ஸோ 100 கேன்சல் ஆகிட்டு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ 96.8ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அசல் மக்கள் தொகையில எவ்வளவு சதவீதம் இருக்காங்க? 96.8% இருக்காங்க. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, நியூ வேல்யூ என்ன? 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோடது எவ்வளவு? பாப்புலேஷன் கொஸ்டினுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அது யூஸ் பண்ணலாம் நவநீதன். இனிஷியலா இருக்கிறத 100ன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த ஃபார்முலால போட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை 100 கூட ஆட் பண்ணிட்டு அந்த பர்சன்டேஜுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. சப்போஸ் இதுல ஒரு 30 வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்சர் நீங்க சொன்ன ஃபார்முலால. அப்போ நியூ பர்சன்டேஜ் என்ன வரும்னா 100 பிளஸ் 30 130%க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ மணிகண்டன் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, குமரகுரு சார் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. சூப்பர் யுவராஜ். ஓகே, இது ரொம்ப ஈஸி. மேல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஸோ கிளாஸ் ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, சால்வ் பண்றதுக்கு டைம் இல்லைனாலும். ஏன்னா நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Initial value of a car is rupees 20,000. The value of car depreciated by 20% of its initial value each year. What will be its value after 3 years? ஒரு காரின் ஆரம்ப மதிப்பு ரூபாய் 20,000. காரின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் அதன் ஆரம்ப மதிப்பிலிருந்து 20% குறையும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இனிஷியலா எவ்வளவு இருக்கு? 20,000 ரூபாய் இருக்கு. இந்த 20,000 ரூபாயில ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 20% குறையுது. ஸோ 80 டிவைட் பை 100. மொத்தம் 3 வருஷமா, ரெண்டாவது வருஷம் ஒரு 20% கம்மியாகுது. அடுத்து மூணாவது வருஷம் ஒரு 20% கம்மியாகுது. ஸோ 80 டிவைட் பை 100 போடலாம். ஸோ இதுதான் என்னது? காரோட நியூ பிரைஸா இருக்கும். அதோட ஓல்டு பிரைஸ் என்னது? 20,000 ரூபாய். ஸோ அந்த 20,000 ரூபாயில வருஷம் வருஷம் 20% வந்து என்ன ஆகுது? கம்மியாகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4 ஜீரோ கட் பண்ணிடலாம். ஸோ இங்க 4 ஜீரோ கட் பண்ணி விட்டுறலாம், 2 ஜீரோ கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 8 கியூப். 8 கியூப் என்ன வரும்? 512. அப்படிதானே? ஸோ 8 கியூப் வந்து 512. உட்காந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க. 3 8 இருக்கு. 8 கியூப் 512. ஒரு ஜீரோ இருக்கு. இன்ட்டு 2. ஸோ 512 டபுள் பண்ணோம் அப்படின்னா 1024 வரும். அப்படிதானே? 1024. ஸோ ஒரு ஜீரோ. அப்ப எவ்வளவு வரும்? 10,240. ஸோ 10,240ங்கிறது ஆப்ஷன் டி. அப்போ ஃபைனலா 3 வருஷத்துக்கு பிறகு அந்த காரோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் மதிப்புள்ள கார் வந்து 10,240 ரூபாயா மாறும். ஓகே,
ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதுவும் நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஒற்றை தள்ளுபடி என்ன? சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எப்படி கொண்டு வரதுன்னு கேக்குறீங்களா குமரகுரு சார்? ஸோ ஸ்பீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கால்குலேஷன் எல்லாமே ஸ்பீட் ஆகுறதுக்கு நீங்க வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்த அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெய்லி 10 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்க போதும். 10 இல்லைன்னா முடிஞ்ச 50 சிம்பிளிஃபிகேஷன் வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 25 சிம்பிளிஃபிகேஷன் அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அக்யூரசிங்கிறது பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின்ல நாம சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கும் விடக்கூடாது. தெரியாத கொஸ்டின் எதையுமே நாம அட்டன் பண்ணக்கூடாது எக்ஸாம்ல. தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஸோ யுவராஜ் 30.3 சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆப்ஷன்ல 30.3 இல்லையே. நவனிதன் 25.2 சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பர், எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்றீங்க. இதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 15, 12% இருக்கு இல்லையா? அதோட ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய டைம் நாமளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தள்ளுபடிங்கும் போது மைனஸ்ல எடுத்துக்கணும். அதே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலால தான் நம்ம போட போறோம். இப்போ -15 -12 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 15 இன்ட்டு 12 டிவைடட் பை 100. 15 12 எத்தனை? 27 அப்படிதானே? ஸோ -27 15 12 180 5 2 10 ஸோ 7 1 8 ஸோ 180 டிவைடட் பை 100 இருக்கும். ஸோ 0 0 கட் ஆகிரும் பிளஸ் 1.8 இருக்கும். ஸோ 27 சாரி 27 27ல இருந்து 1.8 கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 25.2% வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? யுவராஜ் 25.2 சொல்லியிருக்கீங்க. அது போன கொஸ்டினோட ஆன்சர் தானே? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓ, வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேக்குதா இப்போ? ஐயோ, அப்போ நான் போன கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருக்குமே கேட்கலையா? இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதோட நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். கேட்டுச்சா? ஓகே பாலாஜி சார். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதான் லாஸ்ட் கொஸ்டின். குமரகுரு சார் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. சூப்பர்.
ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே. பிரியதர்ஷினி மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A 248 meter long train traveling at 88 km per hour takes 30 seconds to cross another train x meter long traveling at 34 km per hour in the same direction. What is the value of x? 240 மீட்டர் நீளமுள்ள ரயிலானது மணிக்கு 88 கிலோமீட்டர் வேகத்தில் மற்றொரு ரயிலை கடக்க 30 வினாடிகள் ஆகும். அந்த ரயில் வந்து எக்ஸ் மீட்டர் நீளம் கொண்டது. ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 248, இன்னொரு ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா எக்ஸ். ஒரு ட்ரெயினே இன்னொரு ட்ரெயினை கடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? ரெண்டு ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் பிளஸ் செகண்ட் ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை எவ்வளவு டைமுக்குள்ள கடக்குது? 30 செகண்ட்ஸுக்குள்ள. ஸோ 30 ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 88, ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு 34. அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்பீடா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல போறாங்க, அதே திசையில் சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ சேம் டைரக்ஷன்ல என்ன பண்ணணும்? ஒரே ஸ்பீடா கொண்டு வரதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ 8ல 4 போனா 4, 8ல 3 போனா 5. ஸோ 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிடைக்கும். இங்க இது எல்லாமே என்ன இருக்கு? மீட்டர்ல இருக்கு, மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்படிதானே? இது மீட்டர், இது செகண்ட்ல இருக்கு. அப்ப இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். டிஸ்டன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் பிளஸ் செகண்ட் ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை டைம் வந்து 30 செகண்ட். அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ஸ்பீட ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ 54 இன்ட்டு ஸோ இதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். அவ்வளவுதானே? ஸோ 248 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 3 15. இந்த 30 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 415 இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 450 மைனஸ் 248. ஸோ 10ல 8 போனா 2 0 202 மீட்டர். அப்ப ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 202 மீட்டர். ஓகே. சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இன்னைக்கு கிளாஸை நாம முடிச்சுக்கலாம். மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நாளைக்கும் மேத்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நாம வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஜெனரல் அவேர்னஸும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட நாம முடிச்சுக்கலாம். சோ மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சோ கிளாஸ் முடிச்சிடலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது?